உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார் சிறைக்கு செல்ல தயாராகிவிட்டாரா என்கிற இந்த கேள்வி. அவர் மீது முதல் எஃப்ஐஆர் பதிவிடப்பட்டது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக எஃப்ஐஆர், அதாவது அரசாங்கம் கிடையாது, அரசியல்வாதிகள் கிடையாது, அரசியல் கட்சிகளும் கிடையாது, ஒரு தனி நபர், தன்னுடைய மனைவியை இழந்த நபர் இந்த எஃப்ஐஆரை போட்டிருக்கிறார். அதை பற்றி பேசுவதற்கு முன்பு இன்னொரு கடிதத்தை பார்த்து விடுங்கள். இந்த கடிதம் வெஸ்ட் பெங்காலின் சீஃப் மினிஸ்டரான மம்தா பானர்ஜி நேரடியாக ஞானேஷ் குமாருக்கு எழுதியிருக்கிறார். உடனடியாக இந்த எஸ்ஐஆரை தடுத்து நிறுத்துங்கள். எந்த எஸ்ஐஆரை 3 வருடத்தில் முடித்திருக்க வேண்டுமோ அதை 1 மாதத்தில் எப்படி முடிக்க முடியும்? இதனால் ஏராளமான நபர்கள் உயிரிழந்து வருகிறார்கள். இதை உடனுக்குடன் தடுத்து நிறுத்துங்கள். அல்ல என்றால் இந்த அனைத்து மரணங்களுக்கான பொறுப்பு நீங்கள்தான். இந்த கடிதத்தை பற்றி நான் பேச போகிறேன். உயிரிழந்த நபர், எஃப்ஐஆர், ஞானேஷ் குமாருக்கு எதிராக, தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக, இதை பற்றியும் நான் பேச போகிறேன். அதற்கு முன்பு ஒரு சிறிய வீடியோவை பார்த்து விடுங்கள். எந்த அளவில் இந்த நாட்டில் எஸ்ஐஆர் நடத்தி வருகிறார்கள், எந்த அளவில் அப்பாவி மக்கள், அப்பாவி பிஎல்ஓக்கள் மீது ஒட்டுமொத்த பிரஷரும் போடப்படுகிறது என்று இந்த வீடியோவை பாருங்கள். क्या नाम है आपका? मैडम क्या नाम है आपका? मैडम आपसे नाम पूछ रहा हूँ, क्या नाम है आपका? नाम बता दो ना। आपका क्या नाम है? नीलम कुमारी। ये नीलम कुमारी जी हमारे बीएलओ, और ये इनका नंबर है, से बीएलओ पढ़ा हुआ नीलम कुमारी जी। और इनका कहना ये है, क्या मैडम आपको ट्रेनिंग वगैरह नहीं मिली? आपको कुछ भी? मैडम आपसे कुछ सवाल पूछ रहा हूँ मैं, आपको कोई ट्रेनिंग नहीं मिली? हमारे भी सुपरवाइजर आ जाए, हम फिर बात कर लेंगे। तो बीएलओ नीलम कुमारी आप ही का नाम है ना? हाँ जी। पक्का? और इस पे जो ये नाम लिखा हुआ है, जो ये किसका नाम है? ये आप ही का नंबर है? इस पे साफ लिखा हुआ बीएलओ। अभी मैं आपको फॉर्म की सैंपल की कॉपी दिखाता हूँ। ये इन्होंने ले ली है, ऊपर की डिटेल भर रखी है, लेफ्ट और राइट कौन बताएगा कि डिटेल भरनी है? बीएलओ आई है। इनका कहना ये है कि जो बंदा आ रहे हैं वो बताएंगे। चाचा आप पढ़े लिखे हैं, आपको पता है लेफ्ट में भरना राइट में भरना है? नहीं मालूम? कौन बताएगा? ये बताएंगे। ये बताना चाहिए। मैडम आपने बताया इनको लेफ्ट राइट में भरना है? मेरे पास आया है फोन, ये फॉर्म आ गया आपके पास? ये तो बंदा सबमिट करके चला गया। कॉपी दी आपने? रिसीविंग दी इसकी? रिसीविंग दी आपने इसकी? आपसे पूछ रहा हूँ मैं। रिसीविंग दी आपने? दूसरी मैडम आपने रिसीविंग दी है इसकी? रिसीविंग देनी होती, आपको मालूम है रिसीविंग देनी है इसकी? रसीद देनी पड़ेगी ना आपको इसकी। अच्छा आपसे मेरा सिंपल सवाल है, कुछ 2-3। मेरा अगर 2003 की लिस्ट में नाम नहीं है, आप मुझे बताएंगे। ये ना बीएलओ बना के भेजा हुआ, बीएलओ नीलम कुमारी। अगर मेरा 2003 की लिस्ट में नाम नहीं है मैडम, मैं आपसे बात कर रहा हूँ, तो मैं अपनी डिटेल लेफ्ट में भरूंगा राइट में? नीलम जी आप से सवाल कर रहा हूँ मैं, चुप रहने से कुछ नहीं होगा। ठीक है. உத்தரப்பிரதேசத்திலிருந்து வெளிவந்த இந்த வீடியோ, இந்த பெண்மணி ஒரு பிஎல்ஓ ஆஃபீஸர். இந்த பெண்ணிற்கு எந்த விதமான ட்ரைனிங்கும் கொடுக்காமல் பிஎல்ஓ ஆஃபீஸராக ஃபோர்ஸபிளி அமர வைத்திருக்கிறார்கள். இந்த பெண்ணிடம் வரக்கூடிய மக்கள், ஃபார்மை நிரப்ப சொல்லி வந்த மக்கள், அவர்களும் படிக்காத நபர்கள். இந்த பெண்ணிற்கும் எந்த விதமான ட்ரைனிங்கும் கிடையவில்லை. ஆனால் பிஎல்ஓ அண்ட் த ப்ரெஷர் இஸ் நீங்கள் ஃபார்மை நிரப்பணும் என்று. இது போன்ற நிலையில் பிஎல்ஓ ஆஃபீஸர்கள் வேலை பார்க்கிறார்கள். 27 லட்சம் நபர்கள் டெல்லியில் எஸ்ஐஆருக்கு எதிராக, தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக கூடப்போவதாக ஒரு தகவல் வெளிவருகிறது. டிசம்பர் 6ஆம் தேதி ஒரு மாபெரும் போராட்டத்திற்கு காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் இருந்து கிட்டத்தட்ட 5 கோடி மக்கள் எஸ்ஐஆருக்கு எதிராக, ஓட்சோரிக்கு எதிராக கையெழுத்தை போட்டிருக்கிறார்கள். இந்த கையெழுத்துக்கள் பிரசிடென்ட் முர்மு அவர்களுக்கு அனுப்பப்படுகிறது. அந்த அளவில் ஒரு மிக பெரிய இஷ்யூ நடந்து கொண்டிருக்கும் போது இப்போது தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக போடப்பட்ட முதல் எஃப்ஐஆர்.
இதை பற்றி பேசுவதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களை கடந்த ஒரு மாதமாக மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. என்ன உதவி? இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிடுங்கள். இதை தாண்டி உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய கேள்விகளை கீழே கமெண்ட்டில் எழுதிவிடுங்கள். இதை செய்தால் போதும் இந்த வீடியோவை ஏராளமான நபர்களுக்கு எடுத்துச் சொல்லலாம். இதை தாண்டி அருகே இருக்கக்கூடிய QR கோட், இதை வைத்து எங்களுக்கு உதவியும் நீங்கள் அனுப்பலாம். 48 வயதான ட்ரைபல் உமன், வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கன்வாடி ஒர்க்கர். இந்த பெண்ணிற்கு பெங்காலி பேச தெரியுமோடைய எழுத படிக்க தெரியாது. அதாவது பெங்காலி மொழியில் எழுத படிக்க தெரியாது. வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ரங்கமதி கிராம் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய பூத் நம்பர் 20/101 இந்த பெண்ணிற்கு BL ஆஃபீஸராக அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஜல்பன்கிரி டிஸ்ட்ரிக்ட், மால் பஜார் ஏரியா. இது ஒரு டீ எஸ்டேட். அசம்லலாம் பார்த்தீர்கள், அசம், வெஸ்ட் பெங்காலெலாம் டீ எஸ்டேட்ஸ் நிறைய இருக்கும். இதே போன்ற ஒரு டீ எஸ்டேட் கெலென்யூ டீ எஸ்டேட் என்கிற இந்த இடம். அங்கே இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே வெறும் பெங்காலி மற்றும் தான் பேசுவார்கள். படிக்காத நபர்கள் BL ஆஃபீஸர் நேரடியாக போனால் கூட அவர்களுக்காக இவர்கள் தான் எழுதணும். ஆனால் இந்த பெண்ணிற்கு பெங்காலி படிக்க தெரியாது, எழுத தெரியாது. இப்போ இந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கும்போது இந்த பெண்மணி தன்னுடைய உயர் அதிகாரி பிடிஓவிடம் போகிறார். சார், இந்த மாதிரி எனக்கு பெங்காலி எழுத படிக்க தெரியாது, என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல, இந்த பொறுப்பை வேறு யாருக்கும் கொடுத்துருங்க, என்னால் முடியலை. அதற்கு அந்த அதிகாரி இந்த பெண் மீது FIR போடுவதாக, அந்த பெண்ணை டிஸ்மிஸ் செய்வதாக மிரட்டியிருக்கிறார். எதுவுமே புரியவில்லை இந்த பெண்ணிற்கு, என்ன செய்வதென்று புரியாமல் சரி கொடுத்த பொறுப்பை எப்படியாவது முடிப்போம் என்கிற ஒரு விஷயத்தில் அந்த டீ எஸ்டேட்டுக்கு போய் ஒரு சில நபர்களோட உதவியெல்லாம் எடுத்து அந்த ஃபார்ம்களை நிரப்ப பார்த்திருக்கிறார். இரவு முழுவதும் சிந்தித்து பாருங்கள், இரவு முழுவதும் இந்த பெண்மணி ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீடு, இன்னொரு வீட்டிலிருந்து இன்னொரு வீடு, தனிமையாக இந்த பெண்மணி போராடி இருக்கிறார். அதிகாலையில் தன்னுடைய வீட்டுக்கு வந்து வீட்டு வாசலிலேயே தூக்குமாட்டி இறந்து கொண்டார். இந்த பெண் மீது இருக்கக்கூடிய ப்ரெஷர் எந்த அளவில் இருந்துக்கும் என்று நீங்கள் பாருங்கள். இவருடைய கணவர் சுகு ஏக்கா, இவர் நேரடியாக மால் பஜார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக FIR-ஐ பதிவிட்டு விட்டார். வெஸ்ட் பெங்காலில் முதல் FIR போடப்பட்டு விட்டது. இந்த கேஸ் முதல் கேஸ் அல்ல. இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீர்கள்னா கேரளாவில் 44 வயது நபர் BL ஆஃபீஸர் உயிரிழந்திருக்கிறார். இதே போன்று ராஜஸ்தானில், இதே போன்று பீகாரில் இன்னொரு BL ஆஃபீஸர் வயது 50. நவம்பர் 10ஆம் தேதி இவரும் ஒரு ஆங்கன்வாடி ஒர்க்கர், பெயர் நமிதா ஹன்ஸ்தா. இந்த பெண்ணிற்கு உயர் அதிகாரிகள் ஒரு ப்ரெஷரை போட்டிருக்கிறார்கள். அடுத்த 5 நாட்களுக்குள் 80% ஃபார்ம்களை நீங்கள் கொடுக்கணும் என்று. இந்த பெண்ணும் போராடி இருக்கிறார். அவரால் முடிந்த அளவில் போராடி இருக்கிறார். கடைசியில் என்ன? டயர்ட்னஸ், அழுத்தம், ப்ரெஷர், இதே துடிப்பு நின்று போனது. ஹார்ட் அட்டாக். ஷி பாஸ்ட் அவே. ஒட்டுமொத்த குடும்பத்தினர்களுக்கு தெரியும் எதற்காக, எப்படி இந்த நபர்கள் வேலை பார்க்க வைக்கிறார்கள், எந்த அளவில் BL ஆஃபீஸர்கள் மீது இந்த ப்ரெஷர் போகிறது என்று. இந்த அனைத்தையுமே பார்த்து மம்தா பானர்ஜி, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். நேரடியாக கியானேஷ் குமார். திஸ் இஸ் நாட் ரிட்டன் டு எலெக்ஷன் கமிஷனர். எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட எழுதுனா அது அங்கேருந்து அங்கே இப்படியே அதிகாரி டு அதிகாரி யாரோ ஒரு இடத்துல அந்த லெட்டர் போய் முடக்கிறோம். கியானேஷ்குமார் பதில் கொடுக்க மாட்டார். இங்கே நேரடியாக கியானேஷ்குமார், இதற்கு முன்னாடி ராகுல் காந்தியோடைய ஓட் சோரி அலிகேஷன் நீங்கள் பார்த்தீர்கள்னா கியானேஷ்குமார் தான் ஓட் சோரி என்கிற விஷயத்தை எடுத்து வைத்த பின்பு கூட இதுவரை பதில் வரவில்லை. இங்கே ஒரு கடிதம், ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டர் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார், எச்சரித்திருக்கிறார். என்னது? அதையும் நீங்கள் பார்த்து விடுங்கள். இந்த கடிதத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா டியர் கியானேஷ்குமார் என்று தொடங்கியிருக்கிறார் மம்தா பானர்ஜி. 3 பக்கங்கள் கொண்ட ஒரு டீட்டெயில்டான லெட்டர் இது. கியானேஷ்குமார், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, immediately halt the ongoing special intensive revision electoral rules in West Bengal. West Bengal உடனுக்குடன் இந்த ப்ராசஸை தடுத்து நிறுத்துங்கள். ஸ்டாப் ஆல்
கரெக்டிவ் மெஷர்ஸ் அண்ட் இன்டிமிடேஷன். நீங்கள் கொடுக்கக்கூடிய அனைத்து ரூல்ஸ், அனைத்து ஆர்டர்ஸையுமே உடனுக்குடன் நீங்கள் நிறுத்துங்கள். ப்ரொவைடட் ப்ராப்பர் ட்ரைனிங் சப்போர்ட் த்ரூ அவுட் ரீசஸ் மெத்தடாலஜி அண்ட் டைம் லைன். நீங்கள் எந்த விதமான ட்ரைனிங்கும் கொடுக்கவில்லை. தொடக்கத்தில் ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். ட்ரைனிங் கிடையாது, டைம் லைன் கிடையாது, எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது. எப்படி பிஎல்ஓ ஆஃபீஸர்கள் மீது, மக்கள் மீது இந்த அளவில் நீங்கள் அழுத்தத்தை போட முடியும் என்கிற அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். இது மட்டுமல்ல, the entire revision which previously took 3 years is now being forcibly compressed into just 3 months. எந்த ஒட்டுமொத்த ப்ராசஸை இதற்கு முன்பு 3 வருடத்தில் முடித்தீர்களோ, 3 வருடத்தில் நீங்கள் முடித்தீர்களோ, அதை எப்படி நீங்கள் கம்ப்ரெஸ் செய்து 3 மாதத்திற்குள் முடிக்கலாம் என்கிற அந்த அழுத்தத்தை போடுகிறீர்கள். 1 மாதத்திற்குள் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எஸ்ஐஆரை முடிக்கலாம் என்று எப்படி நீங்கள் நினைக்க முடியும்? எப்படி இது சாத்தியம்? மனிதர்களால் இது சாத்தியமே கிடையாது. நீங்கள் எப்படி இந்த அழுத்தத்தை போடுகிறீர்கள்? At the current pace, voters data across multiple constituency cannot be uploaded accurately by 4th of December 2025. இந்த பேஸில், இந்த வேகத்தில் வரக்கூடிய டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் அனைத்து கான்ஸ்டியூன்சியில் இருக்கக்கூடிய வோட்டர்ஸ் டேட்டாவை சரியாக சரிபார்த்து அப்லோட் செய்யவே முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மிஸ்டர் கியானேஷ் குமார். தே ஆர் நாட் machines, they are human. They need to go door to door. They need to collect data. They need to fill the forms correctly. Wrong timing. அதையும் எடுத்து வைத்திருக்கிறார். பீகார்லேயும் இதே கேள்விகள் தான் எடுத்து வைக்கப்பட்டது. வெஸ்ட் பெங்கால் இஸ் அட் த பீக் ஆஃப் பேடி ஹார்வெஸ்டிங். விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது. நெல் போட்டிருக்கிறார்கள். அதை அறுவடை செய்யக்கூடிய தருணம் இது. இந்த தருணத்தில் எப்படி இவர்கள் ஃபார்ம் எல்லாம் நிரப்ப முடியும் என்கிறது கேள்வி. ராபி சோவிங்கும் அங்கே நடக்கிறது. விவசாய நேரம் இது. Millions of farmers and agriculture laborers are in the fields and cannot be expect to participate in SIR. அனைத்து விவசாயிகளுமே விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தருணத்தில் எப்படி நீங்கள் இதை எதிர்பார்க்கிறீர்கள் என்கிற இந்த கேள்வி. இது கூட விட்டுருங்க. கரெக்ஷன், த இன்டிமிடேஷன் ஆஃப் பிஎல்ஓ, பூத் லெவல் ஆஃபீஸர். மோஸ்ட்லி பூத் லெவல் ஆஃபீஸர்கள் யார்? ஸ்கூல் டீச்சர்ஸ், ஆங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், சிவிக் வாலண்டியர்ஸ். இவர்களுக்கு தன்னுடைய வேலைகளும் இருக்கும். பள்ளிக்கூடத்துக்கும் போகிறார்கள், ஆங்கன்வாடியும் பார்க்கிறார்கள். அந்த ஸ்கூல் நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் நேர மக்களுடைய வீடுகளுக்கு போய் இந்த வேலையும் பார்க்கிறார்கள். அவர்களால் முடியலை. Many are being forced to submit incorrect and incomplete data. Risk of genuine voter being, submitted. இந்த அழுத்தத்தின் காரணமாக அந்த ஃபார்ம்களை கூட நிரப்பாமல் இன்கம்ப்ளீட்டான ஃபார்ம்ஸ்களை கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். அந்த அளவில் உங்களுடைய ப்ரெஷர் இருக்குது. இதனால் என்ன லாபம்? தவறான ஃபார்ம்ஸ்களை வாங்கி தவறான டேட்டாவை தானே நீங்கள் நிரப்ப போகிறீர்கள். அதை நிறுத்துங்கள். ஷோ காஸ் நோட்டீஸ் issued without justification, threat of severe disciplinary action. அப்படி ஒரு பிஎல் ஆஃபீஸர் என்னால் முடியவில்லை சார், கொஞ்சம் மூச்சு விடுறதுக்காக நேரம் கொடுங்கள் என்று கேட்கும்போது நீங்கள் மிரட்டி வருகிறீர்கள். வேலையை விட்டு நீக்கி விடுவோம் என்று மிரட்டுகிறீர்கள். எஃப்ஐஆர் போட்டு விடுவோம் என்று மிரட்டுகிறீர்கள். இது சரிப்பட்டு வராது. Office of CEO West Bengal is restoring to intimidation instead of extending support or deadline. உங்களுடைய எலெக்ஷன் கமிஷனர் வெஸ்ட் பெங்காலின் இந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்களுக்கு உதவவில்லை, சப்போர்ட் கொடுக்கவில்லை. அவர்களை மிரட்டக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார். இந்த டெட்லைனை கூட நீங்கள் ஒரு 6 மாதம் தள்ளி வைக்கலாமா இல்லையா? பொறுமையாக நீங்கள் இந்த விஷயத்தை பார்க்கலாமா இல்லையா? அப்போ என்ன அவசரம் இது? இதன் காரணமாக நான் ஏற்கனவே அந்த ஸ்டோரி உங்களுக்கு முன்பு எடுத்து வைத்திருக்கிறேன். பிஎல்ஓ என் மால் Jalanpuri reportedly committed suicide due to the pressure of SIR. இதே போன்று several BLO officials have lost their life. இதுவரை கிட்டத்தட்ட 26 நபர்கள் SIR-ஐ மையப்படுத்தி உயிரிழந்திருக்கிறார்கள். 26 நபர்கள். இதற்கு மேலும் கியானேஷ் குமார் அமைதியாக இருந்தால், இதற்கு மேலும் SIR சரிதான் என்று கூறக்கூடிய நபர்கள், இங்கே ஏடிஎம்கேவை சார்ந்த ஒரு நபர் பேசியிருக்கிறார். எஸ்ஐஆர் நல்லது தானே. எஸ்ஐஆர் பிஎல்ஓ ஆஃபீஸர்களுடைய
உயிரை காவாங்கி கொண்டிருக்கிறது, மக்களுடைய உயிரை காவாங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் தயார் செய்யக்கூடிய இந்த எஸ்ஐஆர் 3 வருடத்தில் இந்த வேலையை பார்த்திருக்க வேண்டுமோ அதை நீங்கள் 2 மாதம் 3 மாதத்திற்குள் முடிக்க பார்க்கிறீர்கள். பீகாரில் 68 லட்சம் நபர்கள் தன்னுடைய வாக்குரிமை இழந்து நிற்கிறார்கள். அதற்கு பின்பு என்ன? அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் கூட இன்னைக்கு தன்னுடைய அதிகாரங்களை இழந்து நிற்கிறது. எந்த விதமான கேள்வி கேட்பாடும் கிடையாது. ஒரு தனி கட்சியான பிஜேபிக்காக ஒட்டுமொத்த சிஸ்டத்தையே மாற்றக்கூடிய இந்த முறையை எப்படி நீங்கள் பார்க்க முடியும்? எப்படி நீங்கள் நியாயப்படுத்த முடியும்? சிந்தித்து பாருங்கள். எஸ்ஐஆர் சரியா தவறா என்கிற இந்த கேள்விக்கான விடயத்தை கீழே எழுதிவிடுங்கள். மம்தா பானர்ஜி அவர் எழுதிய இந்த கடிதத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எழுதிவிடுங்கள். இதை தாண்டி டிசம்பர் 6ஆம் தேதி 27 லட்சம் டெல்லியில் கூட போறார்கள். எந்த அளவில் எதிர்ப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. 272 விவிஐபிக்கள் ஒரு கடிதத்தை எழுதிவிட்டார்களாம். அதை வைத்து ஒட்டுமொத்த கோதி மீடியா நேற்றிலிருந்து பிரைம் டைம்ஸ்களை நடத்தி வருகிறார்கள். இந்த நபர்களை பற்றியும் ஒரு டீட்டெயில்டான வீடியோவை இன்றைக்கி நாங்கள் போட போகிறோம். யார் இந்த நபர்கள்? எதற்காக ராகுல் காந்திக்கு ஒரு ஓப்பன் கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள்? எதற்காக ராகுல் காந்தி எழுப்பக்கூடிய கேள்விகள், ஓட்சோரிக்கான கேள்வி, எஸ்ஐஆருக்கான கேள்வி, அல்ல மற்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் எடுக்கக்கூடிய கேள்விகள், மெஷர்ஸ்கள், அது இந்த நாட்டுக்கு எதிரானது, கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. நீங்கள் அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது, ஞானேஷ்குமாரை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது என்று கூறக்கூடிய இந்த கடிதத்திற்கான அர்த்தத்தை என்னுடைய அடுத்த பதிவில் நீங்கள் புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். அதனால் அந்த வீடியோவையும் பாருங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அருகே எழுதியிருக்கக்கூடிய QR கோடை வைத்து உங்களால் முடிந்த உதவியும் நீங்கள் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.